போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்று தலைமைச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, அரசு ஊழியர்களின் வேலை நிறுத்தம் எதற்காக? தற்போது தலைமைச் செயலாளர் என்ன உத்தரவை பிறப்பித்துள்ளார்? அபிநயா, தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ பேரமைப்பின் சார்பில் நவம்பர் 18ஆம் தேதி, அதாவது நாளை, அனைத்து அரசு ஊழியர்களும் பங்கேற்கும் வகையில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்த உள்ளதாக அறிவித்திருந்தனர். இது கடந்த வாரம் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது தலைமைச் செயலாளர் அனைத்து துறை தலைவர்களுக்கும் அதே போல மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அந்த சுற்றறிக்கையில் நாளை பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என்ற அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் நாளை பணிக்கு வராமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என்று தலைமைச் செயலாளர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். இது அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் துறை தலைவர்களுக்கும் இந்த சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அபிநவ், விவரங்களுக்கு நன்றி தமிழரசி. நாகை மீனவர்கள் 31 பேரை விடுதலை செய்து இலங்கையின் பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆனால் சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. மீண்டும் இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டிய வழக்கில் கைதானால் கடும் தண்டனை என்று நீதிபதி எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். கடந்த 30ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 31 மீனவர்கள் நிபந்தனைகளோடு விடுவிக்கப்பட்டுள்ளனர்.